உங்களுக்கு இங்கேருந்து பீச் தெரியும் பாருங்கள். இப்போ லெஃப்ட் சைடில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. எனக்கு மெயின் இது தான் பார்க்கணும் மாதிரி இருந்துச்சு. வந்துட்டோம் பக்கத்தில். ஸோ இது கோயில் பக்கத்துலேயே பீச் இருக்குது. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இருக்கிற கலர் பாருங்கள், நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் கலர் ட்ரை கலர் போட்டாங்க. அப்புறம் நான் பூந்து போயிடுவான்டா. நம்ம ஆக்சிலரேட் பண்ணதுக்கப்புறம் சில பேர் ஆக்சிலரேட் பண்ணுவானுங்க பாருங்கள், வேணும்ன்ட்டே நம்மளை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அப்போ தான் ஒரு பக்கம் காமெடியாக இருக்கும், ஒரு பக்கம் கடுப்பாக இருக்கும். இப்போ பில்லியனாக உட்காந்துட்டு போயிட்டுருக்கோம். கரெக்டாக தெரியுது. இப்போ நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ 3.1 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அந்த மேங்க்ரோவ் பிரிட்ஜ் வாக்லேருந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அந்த இது சொன்னேன் இல்லையா, போயிருந்தேன் இல்லையா, அங்கேருந்து அது க்ளோசிங் டைம் வந்து 6 o'clock. இப்போ நம்ம போய் பார்க்க முடியுமா என்னான்னு தெரில. இப்போ நம்மளுக்கு ரைட் சைடில் வந்து பீச் இருக்குது, லெஃப்ட் சைடில் இந்த இது போய் பார்க்கணும். அங்கேருந்து ஒரு வியூ ஒன்று நல்லா இருக்கும். எனக்கு மெயின் அதுதான் பார்க்கணும். அதுக்கு தான் இப்போ போயின்னு இருக்கோம். இப்போ நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 1.7 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. இங்கேருந்து பீச் ஒரு வியூ தெரியுங்க, அதுதான் சூப்பராக இருக்கும். இங்கே வாட்டர் ஃபால்ஸ் கூட செம்ம சூப்பர். அந்த மாதிரியான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இல்லை எனக்கு அந்த இங்கேருந்து ஒரு பீச் வியூ ஒன்று இருக்குது, அதுதான் சூப்பராக இருக்கும். எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இல்லைனா கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. கையில் பிடிச்சிட்டு இருக்கேன், கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துங்களுக்கெல்லாம் நான் வந்துட்டு மான்சூன் டைமில் அப்போ சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எல்லாம் வருது இந்த சரௌண்டிங்க்கு. இப்போ நான் போன இடம் போக இன்னும் கூட சில இது இருக்கலாம். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வியூ எல்லாமே சூப்பராக இருக்கும் சீரியஸாக. மெரைன் வைல்ட் லைஃப் சாங்சுவரி அப்சரகொண்டா முகலி. ஸோ இது என்ட்ரன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி போனோம். இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளைமேட் இப்போ நம்ம போனப்போ கூட மேங்க்ரோவ் பிரிட்ஜ் இதில் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு போகும்போது கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாகிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ரஷ் பண்ணுறது தேவையில்லைன்னா நம்ம எல்லா இடத்தையும் இன்னும் கொஞ்சம் பீஸாக உட்காந்துட்டு வரலன்னா எவ்வளோ ப்ளசன்ட் அண்ட் காமாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே சீசன் இல்லாத டைம் இல்லையா, அதனால என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் இல்லாததுனால நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா டைம் இருக்குது. ஒவ்வொரு இடத்துல ரொம்ப நேரம் உட்காரலாம். ஜோக் ஃபால்ஸ் தான் 5 நாள் முன்னாடி தண்ணி செம ஃப்ளோ இருந்துருக்குது. இப்போ தான் இல்லாமல் போயிடுச்சு. அலோவ் பண்ணால் நல்லாயிருக்கும். 6 மணிக்கு க்ளோஸ் வேறு போட்டுருந்துச்சு. இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6:12. ஸோ இங்கே வாட்டர் ஃபால்ஸும் ஒரு பேசிக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் ஃப்ளோ இருந்துச்சுன்னா எல்லா பக்கமும் நல்லா தான் இருக்குது. இங்கே ஃப்ளோ எப்படி இருக்குன்னு வேறு தெரில. இப்போது ஒரு 140 மீட்ரு 140 மீட்டர்ஸ். அதுக்கப்புறம் வண்டி பார்க் பண்ணிட்டு இறங்கி போகணும். இதான் வந்துட்டோம். இங்கே தான் இந்த கடைலாம் க்ளோஸில் இருக்கே. இங்கே ஒரு கடை இருக்குது, டீ கடை க்ளோஸில் இருக்குது. இது ஓகே. இப்போ வாட்டர் ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு, விட மாட்டேன்ட்டாங்க. இங்கேருந்து ஒரு சின்ன வியூ தெரியும், நம்ம அதை மட்டும் பார்த்துட்டு போகலாம். ஸோ நம்ம பேட் லக் 6 மணி ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆகிடுச்சு. சட்டு புட்டுன்னு பார்த்துட்டு கிளம்பி தான். இந்த பக்கம் லெஃப்ட்டில் எனக்கு சன்செட் டைம் இருக்குது. உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு இங்கேருந்து பீச் தெரியும் பாருங்கள். இப்போ லெஃப்ட் சைடில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. எனக்கு மெயின் இது தான் பார்க்கணும் மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த பக்கம் என்ட்ரன்ஸில் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும், கீழே இறங்கி போகிறது. அப்படியே ஒரு ஹார்டின் இருக்கா. ஸோ மச்சம் எடுக்கும், இது இந்த செகண்ட் மாத்திரம் இருக்கும். ஸோ உங்களுக்கு அங்கே தெரியுது இல்லையா, அது பீச்சு. அந்த பக்கம் பீச் இருக்குது, அது கடல். அங்கே இங்கே நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்மையாக இருக்கும். இதோ சன்செட் டைம் இருக்குது, எப்படி இருக்குது பாருங்கள். இது நம்ம மான்சூனில் வந்ததுன்னா எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நான் பார்த்ததே காட்டணும்னு தோணுச்சு எனக்கு. அதுக்கு தான் அச்சை பிடிச்சி ஓடி வந்தோம். பட் இருந்தாலும் நம்ம பேட் லக். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஃபீல்டு. இதெல்லாம் நான் மான்சூன் டைமில் வந்ததுனால இது எல்லாமே செமையாக இருந்துச்சு. இங்கேருந்து அங்கே பீச்சு சன்செட்டு பார்த்தோம் நாங்கள். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ கேட் க்ளோஸ் பண்ணுவாங்க, அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. ஓகே, நம்ம இங்கேருந்து கிளம்புவோம், டைம் ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம முருடேஸ்வரா கோயிலுக்கிட்ட வேறு போயிட்டு போனோம் அங்கேருந்து குந்தாபுராக்கு. ஸோ டோட்டலாக இன்னொரு 60 கிலோமீட்டர்ஸ் 70 கிலோமீட்டர்ஸ் என்னமோ இருக்கும், அவ்வளோதான் நம்ம போகிறதுக்கு டெஸ்டினேஷனுக்கு. ஸோ கீழே போனால் வாட்டர் ஃபால்ஸு, அதை ஒன்று மிஸ் பண்ணிட்டோம்.
நாங்கள் அந்த பேக் வாட்டர்ஸ் போகிறதுக்கு பதில் இங்கே வந்திருக்கலாம். பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் டைமிங் இதானுண்டு. ஓகே, இது ஒரு நல்ல இடம். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம முருடேஸ்வர கிட்டே போயிட்டு அங்கேருந்து ஹெம்மாடி அப்படின்ற ஒரு இடத்துக்கு கிளம்பணும். ஃபோக்கஸ். ஸோ நெக்ஸ்ட்டு அங்கே போக வேண்டியதான், முடிஞ்சு. இன்றைக்கோட லாஸ்ட் ஒரு ஸ்பாட் ஒன்று தான் இருக்குது. அதை முடிச்சிட்டா ஈவினிங் இன்னொரு ஒரு இடத்துக்கு இம்பார்ட்டண்ட்டு வேலை இருக்குது, போனோன்னு இல்லையா, அங்கே போயிட்டு வரணும். ஓகே, முன்னாடி போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முருடேஸ்வர கிட்ட வந்துட்டோம். பின்னாடி தான் இருக்குது முருடேஸ்வர டெம்பிள். ஸோ உள்ளே போய் பார்த்துட்டு வரணும். ஆனால் நம்ம நேரம் பார்த்தீங்களா, நான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட உள்ளே எல்லாம் போனோன்னு பார்த்தேன், அவ்வளோ டைம் கிடைக்கல. பட் அந்த வியூ உங்களுக்கு எந்த அளவுக்கு இதில் தெரிஞ்சிருக்கோன்னு தெரில. நீங்கள் நேரில் வந்து யாராச்சும் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள், சீரியஸாக செம்மையாக இருக்கும். அதுவும் நீங்கள் மழை காலத்துலேயோ இல்லை வின்டரில் வந்தால் கூட உங்களுக்கு சூப்பராக இருக்கும். மெயினாக மழை காலத்தில் வந்தீங்கன்னா தான் இந்த இடம் சூப்பராக இருக்கும். இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே தான் பீச் இருக்குது. ஓகேவா, இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து கொஞ்சம் தூரம் போனோம். அது நம்ம அங்கேருந்து டேரெக்டாக பீச்சுக்கு போக முடியாது வாட்டர் ஃபால்ஸ் வந்து. பட் நீங்கள் வேறு இடத்துல வாட்டர் ஃபால்ஸ் சாரி நீங்கள் வேறு இடத்துல போனீங்கன்னா அந்த பீச்சுக்கு போய் பார்க்கலாம், அதுவும் செம்மையாக இருக்கும். பின்ன அந்த இடத்துல போய் சன்செட் நான் விட மாட்டேன், போங்க நாங்கள் எங்களுக்கு ஒரு 2 minutes டைம் கொடுங்க, நாங்கள் ஜஸ்ட் இந்த இடத்த மட்டும் நாங்கள் பார்த்துட்டு போகிறோம்னு சொல்லி கேட்டு போய் அந்த இடத்த நான் பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா ஆவாது 3 பேர் நின்று ஆவாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை அது மட்டும் எனக்கு போய் இது பண்ணுங்க, நான் வேறு எங்கேயும் கீழெல்லாம் போகல, வாட்டர் ஃபால்ஸ் கிட்டலாம் நான் எங்கேயும் போக மாட்டேன், எனக்கு அந்த ஒரு இடம் மட்டும் நான் பார்க்கணுன்னு சொல்லி கேட்டு கிட்டத்தட்ட கெஞ்சி கூட்டாடி கேட்டு போய் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த இடம் இங்கே பக்கத்தில் வந்தோடனே எனக்கு 2 இடம் ஹெவியாக பார்க்கணும்னு இருந்துச்சு. ஒன்று அந்த ஹேங்கிங் பிரிட்ஜு, அதுக்கப்புறம் இந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட அந்த வியூ பாயிண்ட் தான். நீங்கள் வந்து பாருங்கள், இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் கிட்ட போய் பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம முன்னாடி போயிட்டு பார்ப்போம். இதுதான் கோயிலுக்கு அந்த ஆர்ச்சு. இப்போ இதுக்குள்ளே தான் போனோம். இங்கேருந்து என்ன ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. வந்துட்டோம். இப்போ இங்கே அப்படியே கோயில் லைட்டிங் பார்க்கலாம், மெயின் அது ஒன்று. அதுவும் அப்புறமா அந்த சிவா ஸ்டாச்சு பீச் கடலோரத்தில் இருக்குது. இந்த இடத்துலேருந்து ஒரு 1.6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. வந்து அப்படியே கிளம்பணும், பார்த்துட்டு என்ன எப்படி இருக்குன்ட்டெல்லாம். இப்போ நம்ம ஆச்சுன்னா வேறு எங்கேயாச்சும் இன்னும் நைட் எங்கேயாச்சும் போக முடியுதான்னு பார்க்கலாம். முடிஞ்சால் வேறு பக்கம் எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம். வந்துட்டோம் பக்கத்தில். ஸோ இது கோயில் பக்கத்துலேயே பீச் இருக்குது, போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ ஃபுல்லாக தெரியுது பாருங்கள் கோயில். சரிங்களா, கோயிலே அங்கே பின்னாடி சிவா சிலை தெரியுது பாருங்கள். ஓ, ಏನೋ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನಲ್ಲಿ ಇದೆಯೋ ಶಿವಂದು ಇದು. அங்கே சிலை இருக்குது, அதுவும் லைட்டிங்கில் இருக்கும். பார்க்கணுன்னு நினச்ச சிலை அந்த கடல் கரையில் இருக்கும். அது கோயில் உள்ளே போகலாம் அப்படியே. ஓகே கைஸ், நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கே மேலே போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். ஏன்னா இங்கே நம்ம மேலே போக முடியும், கோயிலுக்கு அந்த ஃபுல் டாப்பில் மேலே வரைக்கும் போக முடியும். விடுறாங்களா இல்லையான்னு தெரியல. அலோவ் இருந்துச்சுன்னா நம்ம அங்கேயும் போய் பார்த்துட்டு மேலேருந்து வியூ எப்படி இருக்குன்றத போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த பீச் கிட்ட இருக்க சிலையை போய் பார்த்துட்டு வரணும். அவ்வளோதான் இப்போதைக்கு. இதை முடிச்சிட்டோன்னா நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். திருப்பினா ரிட்டர்ன் இல்லை, இன்னொரு வீட்டுக்கு குந்தாப்புரா கிட்ட போகணும், போய் பார்க்கணும். என்ட்ரன்ஸ் பர்பிள் கலரில் இருந்துச்சு இல்லையா, இப்போ ஆரஞ்சு கலரில் மாற்றிட்டாங்க கலரு. நாங்கள் மேலே லைட் எரியுது பாருங்கள், நார்மல் லைட்டு. அங்கே தான் மேலே போகணும், போய் பார்ப்போம் விடுறாங்களா இல்லையா. இங்கேருந்து மேலே போயிட்டு இருக்கா, இந்த பக்கம் பீச் இருக்கு. கோயிலோட என்ட்ரன்ஸ் எப்படி இங்கேருந்து இவ்வளோ லைட் இருக்கு பாருங்க. இப்போ இருக்கிற கலர் பாருங்க, நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் கலர் ட்ரை கலர் போட்டாங்க. நல்லா லைட்டிங் செட் பண்ணியிருக்காங்கப்பா. என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம். கோயிலுக்கு லெஃப்டில் போனோம். நம்ம மேலே போகிறதுக்கு எப்படின்னு கேட்கலாம், கேட்டு நம்ம மேலே போவோம். 10 rupees பர் 30 rupees ಅಲ್ಲೇ ಇಲ್ಲಿ ಕೇಳ್ಬೇಕು ಅನ್ಸುತ್ತಾ, ಕೋಕೋನಟ್ ಸೆಟ್ಟಾ ಇಲ್ಲ. ஸோ நம்ம இப்போ மேலே போகிறதுக்கு பார்ப்போம். ஸோ இப்போ லாஸ்ட் 2 ஸ்பாட்டில் ஒவ்வொரு சின்ன இதாகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கோயிலில் டாப் ஃப்ளோரில் போய் டவரில் மேலே பார்க்க முடியும், அதை பார்க்க முடியல. ஏன்னா 7 o'clock க்ளோஸு. நம்ம இப்போ வந்து டைம் 7:15.
இந்த கோயில்கிட்ட வந்துருக்க டைம் 7:15, அதனால நம்ம டவர் மேலே போக முடியல. அப்படியே போவோம். கோயிலுக்கு பேக் சைடில் இருக்குது. இன்னொரு பக்கத்துலேருந்து இங்கே வரணும். பேர் தெரியல. இப்போ இதுக்கு போயிட்டு இதுக்கு பின்னாடி சைடு பீச் வரும். இப்போ இந்த ஸ்தலம் உங்களுக்கு நீட்டாக தெரியும். நம்ம டைம் தாங்க சரியில்லை. மேலே போய் டவருக்கு மேலேருந்து இந்த வியூ பார்த்தா சூப்பராக இருக்கும். இன்னும் கிட்ட வந்துட்டோம். இங்கே இருக்கா? இந்த கோயிலுக்கு மேலே ஸ்டாச்சு இருக்கிறது நல்லா இருக்குப்பா. அப்படி இந்த சிலைக்கு பின்னாடி தான் பீச். இதை டவர்லேருந்து பார்த்துருந்தோம்னா நம்மளுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கோம். சிலை பார்த்தோம் இல்லையா, அது யாருதுன்னா டாக்டர் ஆர்எஸ் ஷெட்டின்றவங்க பேர். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ கிளம்பியாச்சு. வேர்த்து ஊற்றுது, அதுக்கு தான் க்ளவுஸ் எல்லாம் கழட்டி வச்சிட்டேன். ஸோ இதுதான் கோயில். லாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு கிளம்ப வேண்டியதான். நம்ம பீச்சுக்கு போகலான்னு பார்த்தோம்னா செம்ம இருட்டாக இருக்குது. ஒன்றும் பெருசாக தெரியலன்றதுனால கிளம்பிட்டேன். அந்த சிவாஜி ஸ்டாச்சு பார்க்கணுமா இருந்துச்சு. லைட்டிங் எல்லாம் அதுவும் நல்லாயிருக்கும். ஏதோ ஒர்க் பாயிண்ட் இருக்குது போல் அதில். அந்த டவரில் போய் பார்த்தா தான் வியூ சூப்பராக இருக்கும். அங்கேருந்து அப்படியே தெரியும் இது என்னதுப்பா, அந்த ஸ்டாச்சுவும் தெரியும், அதுக்கு பின்னாடி பீச்சும் தெரியும். வியூ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போனோம். அந்த வீடு இங்கேருந்து கரெக்டாக எவ்வளோ கிலோமீட்டர்னால் 61 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இங்கேருந்து எவ்வளோ நேரம் காட்டுதுன்னா 1 hour 15 minutes காட்டுது. ஸோ நம்ம மொத்தமாக இது வரைக்கும் ரைடு ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோன்னா 530 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். இந்த வண்டிக்கு ஃபியூயல் போட்டு ட்ரிப் 0 பண்ணி இப்போ லாஸ்ட்டாக போட்ட ஃபியூயல் ஸ்டாப்பில் போட்டது எவ்வளோனா 174.9 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது ஃபுல் டேங்க் பண்ணி திருப்பி. ஸோ இது நாங்கள் கடைசியாக ரீச் ஆனதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஃபுல் டேங்க் எப்போ போடுறோமோ அப்போ கணக்கு போட்டோன்னா தெரிஞ்சிடும். இந்த இது புது ஆயில் அவங்க சேஞ்ச் பண்ண இப்போ பண்ணியிருக்கோம் இல்லையா, ப்ரீமியம் ஆயிலு யமஹாதே மோட்டோ ஜிபி ஆயிலு. ஸோ அதில் போய் பார்க்கணும். அவங்க மைலேஜும் நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், வண்டி ஸ்மூத்னஸும் நல்லாயிருக்கும். நாங்கள் பட் எங்களுக்கு ரொம்ப எவிடெண்ட்டாக தெரிஞ்சுது ஸ்மூத்னஸ் தான். அது நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ மீதி கரெக்டாக தெரியுதான்றத நாங்கள் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் மைலேஜ் ஃபியூயல் ஸ்டாப்பில் செக் பண்ணுவோம் கரெக்டாக எவ்வளோ இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் இன்னும் 2 இடம் மேபி பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மினிமம் 2. அதுக்கப்புறம் ஏதாச்சும் நடுவில் வருமா இல்லைன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் இந்த இடம்லாம் நாங்கள் பிளானே பண்ணல. நாங்கள் பிளான் பண்ணியிருந்தே வேறு அந்த 2 இடம் சொன்னேன் இல்லையா, அது மட்டும் தான் பிளான் பண்ணியிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இத்தனை இடத்த பார்த்துட்டோம். நல்லா போயின்னு இருக்குதுப்பா இது வரைக்கும். இப்போ இதுக்கப்புறமும் ரோடு கொஞ்சம் தூரத்துக்கு எனக்கு ஞாபகம் இருக்கிற பார்த்தா ரோடு இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு நல்லா தான் இருக்கும். ஒரே ஒரு இடத்துல 2 இடத்துல சிட்டிக்குள்ளே போன மாதிரி ஒரு ஞாபகம். கரெக்டாக ஞாபகம் இல்லைன்னா 2 வருஷம் மேலே ஆச்சு வந்து. அதுவும் நைட்டில் தானே வந்தோம். ஸோ அதனால ஞாபகம் இல்லை கரெக்டாக. அது உடுப்பி வரைக்கும் எதுக்கும் போனோன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. அப்புறம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆக போகுது, 7:53. இந்த கணக்குக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clock போவோன்றது மாதிரி இதில் போட்டிருக்கு. நடுவில் நாங்கள் எப்படி ஸ்டாப்ஸ் ஏதாச்சும் எடுக்கிறோமான்றது மேலே தான் இப்போ டிபெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் முதல்ல பின்னாடி உக்காஞ்சி எதுவும் என்ஜாய் பண்ணாமல் பாட்டு கீட்டு கேட்காம நான் பாட்டு உக்காஞ்சி எடிட் பண்ணினே வந்துட்டு இருந்தேன். ரைட்லேயே எடிட் பண்ணி ரைட்லேயே கம்ப்ளீட் பண்ணி எப்பான ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கும் போதாச்சும் இதுக்கு சின்னதாக ஒரு ஃபேன் ஒன்று வச்சுருக்கேன் நான். எக்ஸ்போர்ட் எடிட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணும் போது ஃபோன் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த ஃபேன் ஆன் பண்ணி விட்டு அந்த ஃபேனுக்கு நேரம் ஃபோனை வச்சு விட்ருவேன். அந்த குட்டி ஃபேன் ஒன்று ரூம் ஃபேன் போட்டு விட்டு இது பண்ணிடுவேன். சில சமயம் ஓவராக ஹீட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னா இந்த வாட்டர் ப்ரூஃப் கவர் சொன்னேன் இல்லையா, அந்த கவரில் போட்டு பேக் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இப்போ வண்டியில் சார்ஜ் போட்டு இப்போ மொபைல் ஹோல்டரில் சார்ஜர் கனெக்ஷன் இருக்குது இல்லையா, அதில் சார்ஜ் போட்டு விட்டு அப்படியே கையில் பிடிச்சினே வந்தேன். ஆப்போசிட் விண்ட் பிளாஸ்டில் ஃபோனு இதாகட்டோன்ற மாதிரி. இதில் ஒரு 12 மணிக்கு ரைடு ஸ்டார்ட் பண்ணோம். இன்னும் ரைடில் இருக்கோம்.
அது பிளேஸும் காட் செக்ஷனு அதுக்கு தகுந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே நல்லா பார்த்துட்டு வந்தோம். நாங்கள் பிளான் பண்ணிட்டு வந்தால் கூட இது எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துருப்போமா இல்லையான்னு தெரியல. பிளான் பண்ணாததுனால தான் இவ்வளோத்தையும் பார்த்துருக்கோம். முன்னாடி எங்கேயாச்சும் திருப்பி டீ கடையில் போய் நிற்க வைக்கணும். இன்னைக்கு ஃபுல்லாக டீயே குடிக்கல ஒழுங்கா. ரூம்லேருந்து கிளம்பும் போது காலையில் ஒரு டீ குடிச்சிருந்து அதுக்கப்புறம் நடுவில் ஒரு டீ குடித்தோம். 2 டீ தான். லாஸ்ட்டாக எங்கள் முருடேஸ்வரா கிட்ட வந்து தான் ஒரு டீ, மொத்தமாக 3 டீ தான் நீ குடிச்சிருக்கிறது. ஆனால் ஹியூமிடிட்டி ஹெவியாக இருக்குது. ஹியூமிடிட்டி ஹெவியாக இருக்கிறதுனால வேர்த்து ஊற்றுது சரியா. என்ன இருட்டாக இருக்குது. ரோடே ஒன்றுமே தெரியல. ரோடில் ஒயிட் லைனும் இல்லை. அட்லீஸ்ட் ஒயிட் லைன் இருந்தாலாச்சு அதை பார்த்துட்டு சரியாக போகலாம். ஒயிட் லைன் இல்லை, லைட் இல்லை. நம்ம வண்டி லைட்டு ஒன்றும் தெரில. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று தான் சொல்கிறது, வந்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் பிளான் பண்ணி சீக்கிரமாக வந்துடுங்க. ரெஸ்ட் எடுத்து பொறுமையாக வாங்க. நீ இந்த இடத்தோட ஃபுல் பியூட்டியை நீங்கள் பார்க்கணுன்னா மான்சூனில் தான் வரணும் எனக்கு தெரிஞ்சு. இந்த காட் செக்ஷன் வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபுல்லாக செம்மையாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. இப்போ நம்ம அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் உள்ளே போனோம் இல்லையா, அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுமே ஒரு மாதிரி உங்களுக்கு இன்னும் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு மாதிரி அது சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே பெங்களூரில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஹோட்டலில் செஃப்பாக இருக்கிறவங்க எல்லாம் சின்ன சின்ன ஹோட்டல்ஸு இல்லை செஃப்பாக இருக்கிறவங்க சின்ன ஹோட்டல் செஃப்பு இல்லை சொந்தமாக சின்னதாக ஒருத்தங்க கடை வச்சுருக்காங்க. நிறைய பேர் உடுப்பி மங்களூர் சைடு தான் வந்து வச்சுருப்பாங்க. செம்மையாக இருக்கும் சாப்பாடு அவங்களுது. இங்கே சிக்கன் கீ ரோஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கீ ரோஸ்ட்டு ஃபிஷ்ஷுலேயே அதுலேயே பண்ணுவாங்க இவங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஆனால் நான் ஃபிஷ்ஷு சாப்பிட்றதில்ல. சிக்கன் கீ ரோஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதே மெத்தட் தான். அந்த மாதிரி அங்கே பெங்களூரில் ஒரு இடத்துல கிடைக்கும், அங்கே சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டப்போ கூட எனக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கல. ஸோ நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் வந்தாச்சு. 10 கிலோமீட்டர் வந்து இன்றைக்கி என்னன்னே தெரில, எங்களுக்கு டைம் போகிறதே தெரியல. அவன் ஓட்டும் போது நான் என்னடா அதுக்குள்ளே 1 hour ஆயிடுச்சா நான் கேட்குறேன். அவன் ஓட்டும் போது நான் இப்போ தான் சொன்னல, சரி நான் ஓட்டும் போது அவன் கேட்பான், அவன் ஓட்டும் போது நான் கேட்பேன். அதுக்குள்ளே 1 hour ஆயிடுச்சு, அதுக்குள்ளே இவ்வளோ தூரம் வந்துட்டோமா, டைம் போகிறதே தெரில. அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. நம்ம கிளம்பி 10 நிமிஷம் தான் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10-12 நிமிஷம் அதுக்குள்ளே வந்தாச்சு. ஒரு 15 கிலோமீட்டர், 45 to 55 10-15 15 நிமிஷத்துக்கு 1 கிலோமீட்டர்ன்ற மாதிரி வந்துட்டு இருக்கோம். அப்புறம் நான் பூந்து போயிடுவான்டா. நம்ம ஆக்சிலரேட் பண்ணதுக்கப்புறம் சில பேர் ஆக்சிலரேட் பண்ணுவானுங்க பாருங்கள், வேணும்ன்ட்டே நம்மளை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அப்போ தான் ஒரு பக்கம் காமெடியாக இருக்கும், ஒரு பக்கம் கடுப்பாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துலலாம் ஃபாக் லைட்டு வேணும் சாமி, இல்லைன்னா அவ்வளோதான் வந்துடுவோம். ஓரளவுக்கு சமாளிக்கலாம்னு வச்சுக்கோங்க. முன்னாடி வரோம் ஹைபீம் போட்டோன்னா நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க ஹைபீம் போடாமல் கரெக்டாக வந்தாங்கன்னா நம்மளால் பல இடத்துல மேனேஜ் பண்ண முடியும் நல்லாவே. ஆப்போசிட் வர வண்டிங்களோட லைட்டால் தான் முக்கால்வாசி நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இந்த இடத்துல ஒயிட் லைன் இருக்கு, இங்கே இதை வச்சு தான் ஓட்டுறேன். முன்னாடி ஒயிட் லைன் தெரிலன்னா அவ்வளோதான். பல இடத்துல இந்த மாதிரி ஒயிட் லைன் மட்டும் தான் பார்த்து ஓட்டுவேன். இருட்டாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு தூரத்தில் ஒயிட் லைன் எங்கே இருக்குது, எப்படி போகுது, டர்னிங் வருதா, ஏது டர்னிங் வரப்போ தான் அந்த ரேடியம் ஷைனிங் இது மாதிரி ஒன்று வருது இல்லையா சைன் போர்டு, அதில் தெரியும். டீ கடை எங்கே இருக்கு? டீ கடை சரி வாங்க, ஹனி பேக்கரியில் ஜூஸோ ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்து குடிச்சிட்டு நைட்டை ரெஸ்ட் எடுத்து கிளம்புவோம். நம்ம இப்போ சில்லுன்னு ஒரு சோடா குடிச்சிட்டு கிளம்புங்க தான். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இன்னொன்று 48 இத்தலை 48 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ முன்னாடி இப்போ எங்கேயாச்சும் கண்டினியூ பண்ணி இங்கே மூஞ்சி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் எப்படி வேர்த்து ஊற்றுதுன்ட்டு. ஸோ ஓகே, முன்னாடி போய் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, இது நம்ம ரைடோட 5வது டோல்னு நினைக்கிறேன். இப்போ இது எந்த டோல் ஏரியா பேருனா, வெல்கம் டு ஷிரூர் டோல் பிளாசா. ஸோ நேற்று ஃபஸ்ட்டு நம்ம நெல்மங்கலா டோல் தாண்டினோம். நெல்மங்கலுக்கு அப்புறம் தும்கூர் டோலு, அப்புறமா தும்கூருக்கு அப்புறம் சிரான்ற ஊர்கிட்ட ஏதோ டோல் தாண்டினோம். அதுக்கப்புறம் இது டே 2ல் ஃபஸ்ட்டு டோலு, ஓவராலாக 4 டோலு. ஓகே காய்ஸ், இப்போ ஒரு ஸ்மால் அப்டேட். நம்ம இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னா 5.7 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது நம்ம ரீச் ஆக வேண்டிய இடத்துக்கு. இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 o'clock ஆச்சு. தான் நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா, இப்போதைக்கு பாய்.